நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைம் பிக்சர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் பண்ணும்போது எங்களுக்கு இதில் இருந்த கான்ஃபிடென்ஸ், முக்கியமாக பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் சமீப காலத்தில் கொடுத்த விமர்சனத்தில் இந்த படத்துக்கு வந்த விமர்சனம் மாதிரி சமீபத்தில் எந்த படத்துக்கு வரல. இதுக்கு உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக we would like to give you a very good applause. ரொம்ப சிரத்தையாக பண்ணப்பட்ட ஒரு படம். நாடகத்திலிருந்து அந்த நாடகத்தை அற்புதமாக திரைவடிவாக்கிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும், சுரேஷ் கிருஷ்ணா சார் இங்கே சொல்லும்போது கேப்டன் ஆஃப் த டீம்னா அவர் எந்த கேப்டனோட கம்பேர் பண்ணோன்னா கிரிக்கெட்டில் கபில் தேவோட தான் நான் அவரை கம்பேர் பண்ணுவேன். தனக்காக ஆடாமல் டீமுக்கு ஆடின ஒரே கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ். ஸோ எங்கள் கபில் தேவ் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. அண்ட் த ஹோல் டீம், அத்தனை ஆர்டிஸ்டும் எங்களுக்காக அன்போடு அந்தந்த கேரக்டரில் இறங்கி இதை தான் நீங்கள் எல்லாருமே எழுதுறீங்க. யாருமே நடித்த மாதிரி இல்லை, அந்தந்த கேரக்டரில் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த வயசில் 76 வயசில் ஒரு லைஃப் டைம் ரோல் அப்படின்னு நான் நினச்சி பண்ணது. அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக பத்திரிகைக்காரர்கிட்ட கிடைச்சது. அது போதும் எனக்கு. இப்போ இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ், நீங்கள் கொடுத்த அந்த ரேட்டிங், புக் மை ஷோலையாக இருக்கட்டும், ஐடியா அதுனா IMRB அதுலேயா இருக்கட்டும், அந்த ரேட்டிங் தான் இதை வேர்ல்டு வைட் உங்கள் வீட்டு டிராயிங் ரூமுக்கு கொண்ட அளவுக்கு அமேசான் பிரைம் வீடியோ இஸ் டேக்கன் ஓவர் த கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் ஆன் OTT. ப்ளீஸ் கிவ் தம் அ பிக் ஹேண்ட், தேங்க்ஸ் டு தம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படங்கள் வீட்டில் உட்காந்து தைரியமாக பசங்க கண்ணை பொத்தாமல் இதை பார்க்காத டே அப்படின்னு சொல்லாமல் தைரியமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ஸோ அந்த அளவுக்கு மை தேங்க்ஸ் டு லஹரி ஃபார் டேக்கிங் அப் த மியூசிக் ஆஃப் த ஹோல் திங். அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் அருண். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அவன் தான் ஃபஸ்ட்டு அந்த எஃபர்ட் எடுத்தான். ஐ மஸ்ட் தேங்க் அருண் ஃபார் தட். அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த E5 அவர்களும், திரு ஜெயச்சந்திரன் அவர்களும், நம்ம ராஜா, எனக்கு அவர் ராஜான்னு தான் தெரியும், குமாரபாண்டியன்றாங்க அவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. வி என்ஜாய்ட் த ஜேர்னி தரோலி. ஐ கேன் டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நினைக்கிறேன் இல்லையா, இட் வில் பி கம்மிங் அவுட் ஆன் அமேசான் பிரைம் வீடியோ. இட் வில் பி த மோஸ்ட் வைட்லி வாட்ச்ட் ஃபிலிம் ஆன் OTTங்கிறத நான் கான்ஃபிடென்ட்டாக அடித்து சொல்கிறேங்க. அதுக்கு ஒன்ஸ் அகெயின் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தான் நன்றி. நீங்கள் கொடுத்த விமர்சனம் தான் நாங்கள் கொண்டு போயிருக்கு. எனக்கு பர்சனலாக இதில் சுரேஷ் சார் தேங்க்யூ. என்னையும் நடிக்க வச்சிங்க, என் பொண்ணையும் நடிக்க வச்சிங்க, என் பேரனையும் நடிக்க வச்சிட்டிங்க. 3 ஜெனரேஷன்ஸ் நாங்கள் இந்த படத்தில் பண்ணது. அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தஸ் ஆர்டிஸ்ட், இங்கே நான் ஐ கேன் சி ஒன்லி தலைவாசல் அண்ட் நம்ம ரம்யா, பட் எவ்ரி ஒன் டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் ட்ராமாவே பார்க்காம வசனத்தால் அத்தனை பேரையும் கவர்ந்த விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் என்ன நினச்சிங்க, அவருக்கு சலோமியா மட்டும்தான் போட தெரியும்னு நினச்சிங்களா? கர்நாடக இசையின் பேஸுக்கு போய் கரைச்சி எடுத்து சாருகேசி ராகத்தையும் வசந்தா ராகத்தையும் எத்தனை கொடுத்துருக்காரு தேவா சார். உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பயணம். நீங்கள் ஆசைப்பட்டது இதில் வந்திருக்கு. யூ ஆர் கோயிங் டு கெட் அ வெரி குட் ரெக்கக்னிஷன் ஃபார் திஸ். அப்போ தான் தெரியும் இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். அவர் கேமராமேன் சஞ்சய், ஐ ஸ்பெஷலி தேங்க்யூ. ஒரு கேமரா இந்த படத்தில் இருந்துதானே எனக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ண அந்த 25 days 30 daysல ஒன்றுமே தெரியல. அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ அழகாக அதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்தார். டோட்டலி கம்ப்ளீட் சப்ஜெக்ட். உங்களுடைய ஆதரவோடு இப்போ நீங்கள் கொண்டு போய் இதை ப்ளீஸ் ரீச் இட் டு த பப்ளிக். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அமேசான் பிரைமில் வேர்ல்டு வைடு வரப்போகிறது. வெல் டன் டீம் சாருகேசி. நான் ஹிப் சொல்கிறேன், நீங்கள் ஒரே சொல்லணும். ஓகே, ஹிப் 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 ஹிப். அதான், தேங்க்யூ. ஓகே ஓகே டைரக்டர் சார் ஓகே பேசலாமா? தேங்க்யூ. வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஜெயச்சந்திரன் சார். தேங்க்யூ டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படத்தை நீங்கள் பிகினிங்லேருந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி தட் இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் உங்கள் பர்த்டே நடக்கிறது. ஐம் வெரி ஹாப்பி. காட் பிளெஸ். அந்த சக்ஸஸ்ங்கிற வேர்டே ரீசெண்டாக கேட்கவே முடியல. இப்போ தான் யூ ஹார்ட்லி ஹியர் சக்ஸஸா, அதன் மீனிங் என்ன சார் மாதிரி லெவலில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் மீட்
on biggest two things. Never before reviews. நிஜமாகவே சொல்கிறேன். ரம்யா பாண்டியன் சாட்சி அன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு போக முடியல. ப்ரெஸ் ஷோ முடிஞ்சதும் ஃபுல் ப்ரெஸ் கிளாப்ஸ் அடித்தாங்களாம், விச் ஐ திங்க் ஐ அன்ஹர்ட் ஆஃப். ஒரு படத்துக்கு ஃபுல் ப்ரெஸ் அண்ட் எனக்கு கண்டினியூஸாக 10 ப்ரெஸ், எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது, இங்கேருந்தோ ரியாஸ்லேருந்து நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி சார் வாட் ஆஃப் ஃபிலிம் சார், எங்கே சார் இருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரி படம் ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லி கண்டினியூஸ்லி தேவர் காலிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். அது சச் அ குட் ஃபீலிங் தெரியுமா? அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஃபோன் வருதுயா, இப்படி பேசி படம் நல்லா இருக்குங்கிறது. ஒரு வித்தின் 1 வீக் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டார். E5 ஜெயகிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணார், சார் குட் நியூஸ் சார், என்ன அமேசான்ட்டு இந்த மெயில் வந்துடுது, த ஃபிலிம் இஸ் கெட்டிங் ரிலீஸ் வேர்ல்டு வைட் ஆன் அமேசான் ப்ரைம் சொல்லிட்டார். தட்ஸ் இட். திஸ் இஸ் த சக்ஸஸ் டுடே. ஒரு இந்த படம் எடுத்ததுக்கு பின்னாடி அதோட ரீசன் வைஜிஎம் சார், அந்த ட்ராமா சாருகேசி, அது அருண் ஃபஸ்ட்டு டே வந்து இந்த படம் எடுக்கிறேன்னு சொன்னோன்னே, ரிஸ்க் எடுக்கிறியப்பா தேவையா, ஓப்பனாக பேசணும் நானும் வைஜிஎம் சாரும் ரெஸ்டாரண்ட்டில், சார் இது படம் எடுத்துடலாம் சார், நல்ல கதை நல்ல பிரமாதம் எடுத்துடலாம், பட் வாட் அபவுட் சக்ஸஸ், இந்த படம் எப்படி தெரியலையே சார், பிகாஸ் டுடே இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா வி ஆர் வாட்சிங். இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் சார், நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார். அதுக்கப்புறம் ரியலி ஹேட்ஸ், ஐ மீன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படி வந்து பண்ணாங்க, இதை கோஆப்ரேட் பண்ணாங்க. சுஹாசினி உடனே ஓகே ஐம் டூயிங். சத்யராஜ் சார் அந்த மாதிரி ரோல் அவர் பண்ணுவாருங்க கூட நம்பிக்கை இல்லை எனக்கு. ஒரு காட் ரோல் ஃபார் ஹிம். பக்கா அவர் வந்து அவரோட ஐடியாலஜி வேறு, பட் ஹீ வெண்ட் ஆன் டு டூ த ஃபிலிம் அண்ட் வாட் அ பர்ஃபார்மன்ஸ். கூட தலைவாசல் விஜய், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ டிட் திஸ் ரோல் அண்ட் டு பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ரோல் எப்போதுமே கிடைக்க சான்ஸ் கிடைச்சா, சத்யராஜ் சார் சொன்னதான் கரெக்டு, சுரேஷ் சார் முதல்ல எனக்கு சொல்லியிருந்தேன் நான் அந்த ரோல் பண்ணியிருப்பேனே சொன்னார். தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ ஒரு ஒன் ஆஃப்டர் தி அதர் ஆக்டர்ஸ் எங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் யார் பண்ணலாம்னு சொன்னால், ரம்யா பாண்டியன் போய் ஒரு நாள் கதையை சொல்கிறேன். இந்த பொண்ணாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த பொண்ணு இந்த ஹைட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா பயம், பட் ஏதோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எடிட்டர் ரிச்சர்டு இவங்கெல்லாம் சார் நல்லா பண்ணுவோம் சார், ஓகே கதையை ஒரு ½ hour டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் ஷார்ட் டிவிஷன் மாதிரி சொல்லிட்டேன் கதையை, அட்லீஸ்ட் ஃபீட்பேக் கிடைக்குமேன்னு. அப்படியே பார்த்தேன் ஃபஸ்ட்டு டேல என்ன சார், இந்த மாதிரி நான் கதை கேட்டதே இல்லை சார், யாருமே எனக்கு இப்படி ஒரு நரேஷன் கொடுத்ததே இல்லை சார், சார் ஐம் டூயிங் இட் சார் அப்படிங்களா, தேங்க்யூ. ஆனால் சொல்கிறது ஈஸி, நம்ம இப்போ கமிட் ஆகிட்டோம், இந்த பொண்ணு தான் இப்போ ஆக்ட் பண்ணணும். யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கா, வைஜி மகேந்திரா சார் அண்ட் சுஹாசினிக்கு முன்னாடி ஷி ஹஸ் டு ஆக்ட். கேன் ஷி ஆக்ட், கேன் ஷி பர்ஃபார்ம்? ஆனால் ஹேட்ஸ் ஆஃப், ஷி டிட் எ பிரில்லியன்ட் ஜாப். அப்புறம் ராஜ் ஐயப்பா அந்த பையன் ரோல், எவ்ரிபடி பர்ஃபார்ம்ட் எக்ஸலண்ட்லி. சுஹாசினி வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், நான் சிந்து பைரவியில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தெரியும், நான் ஒரு தெலுங்கு படம் அம்மா பண்ணேன்னு அதில் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு ரோல் பியூட்டிஃபுல். அந்த எஸ்பெஷலி அவர் அல்சைமர் வந்து தெரிஞ்ச சீன் வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஷி டிட் பிரில்லியன்ட்லி. டப்பிங்கை பிரமாதம் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வைஜி மகேந்திரன் சார் வந்து நம்ம பாராட்டுறதுக்கே எனக்கு இது கிடையாது, வேர்ட்ஸ் கிடையாது. ஹவு கேன் யூ ஆக்ட் லைக் திஸ் சார்? அப்போ தான் ப்ளீஸ், ஒருத்தருக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதே தெரியல சார், கேஷுவலாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு, நடிச்சிட்றாரு, அடி ஜஸ்ட் பாக்ஸ் ஆஃப். அந்த அல்சைமர் சீன்லாம் ஸ்டேஜில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, கேமராவில் டைட் க்ளோஸ்அப்பில் வர விடவே இல்லை, ஒரு ஃப்ரேம் விடலை. அதுக்கு எல்லா ப்ரெஸ்ஸிலும் அந்த ரிவ்யூவில் தி ரோட் அபவுட் தட், ஹவு யூ லிவ்ட் தட் ரோல் மாதிரி, தட் ஹீ பர்ஃபார்ம். அதுவும் சங்கர் மகாதேவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அவருக்கு நினைவு வந்த உடனே அந்த லாஸ்ட் பீஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் சார் அது, எவ்ரிபடி அதை பற்றி பேசாத ஆள் கிடையாது. அந்த சீன் இப்போ சொன்னது ஃபேண்டாஸ்டிக். சித்ரா சாரே ப்ளீஸ் சார் இப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர், பாப்பா ஆடிட்டார் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ எவ்ரிபடி பர்ஃபார்மன்ஸ் வரும்போதே பிக்சருக்கு ஒரு பெரிய ப்ளஸ், தட் ஆக்டர்ஸ் டெலிவர் த ரோல்ஸ். இந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸ், இந்த பக்கம் என்னோட டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்டு, வாசுதேவன் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் தாக்ஷா, எவ்ரிபடி கான்ட்ரிபியூட். எல்லாருமே இந்த படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஆனால் டேஞ்சரே வந்து இந்த படத்தில் மியூசிக் தான்.
எப்படி தேவா சார் வச்சுன்னு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் அவர் பண்ணுவாரா எல்லாரும் டவுட் கேட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா எல்லா கம்போசிங்கில் ஒரு காமெடி நடக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. திடீர்னு ஒரு மூடில் கசல் பாடுவார் சார், ஹரிஹரன் சார், ஜெக்ஜீத் சிங் சார், குலாம் அலி சார் ஒரு கசல் பாடுவார். திடீர்னு ஒரு நாள் வேறு ஏதோ ஒரு வெஸ்ட் ஏதோ பாடுவார். இஸ் ஆல் த டைம் இன்னோவேட்டிங்காக பாடுவார், ஜோக்காக. ஆனால் எல்லா பாட்டும் தங்க மகனந்து அது ஒரு இங்கேருந்து ஒரு கர்நாடிக் பேஸ் தான். எல்லாத்துலேயும் ஒரு கர்நாடிக் உள்ள இருக்கும். என்னோட ஆஹாலும் சரி, என்னோட தெலுங்கு படம், மலையாள படத்துலலாம் ஃபேப்ரஸ் கர்நாடிக் பாட்டு போட்டிருக்கேன். என்ன கான்ஃபிடென்ஸ். எப்போ வைஜிஎம் சார் பண்ணுறேன் ஹி வாண்ட்ஸ் டு டூ சொன்ன உடனே கிரேட். பட் வாட் பியூட்டிஃபுல் மியூசிக் ஹி கேவ். எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். அந்த பிட் சாங்ஸ் சூப்பர் ஹிட். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவரோட பக்கபலம் இன்றைக்கி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் பண்ணும்போது ஹேட்ஸ் ஆஃப். த டோட்டல் ப்ரைஸ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு தேவா சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் சார். தேங்க்யூ. அப்புறம் லிரிக் கேட்கணுமா, எனக்கு பர்மனெண்ட்டாக பா விஜய் தான் இப்போ எழுதிட்டு இருக்கார் எல்லாத்துலேயும். அவர் ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணுறாங்க, இவர் டபுள் ஃபாஸ்ட்டாக லிரிக் எழுதுறாரு அவர். சார் முடிக்கிறதுக்குள்ள சார் இது பாருங்கள் சார், இது பாருங்கள் சார், சார் அந்த டூவெட் வேணும் சார், அதுக்கு ஏதோ ஒரு தன்னானா கிட்டார் இப்படி வருது. எப்படி ஏதோ 2 பேரும் பேசி வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. மியூசிக் வாஸ் ஸோ சூப்பர். ஆனால் லாஸ்ட் டே ஒரு நாள் இப்படி திடீர்னு உட்காந்து இந்த பாட்டெல்லாம் இப்படி ஃபாஸ்ட்டாக வருது, பிரமாதமாக வருது சொல்லிவிட்டு ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்தார் தேவா தியேட்டரில். பா விஜய் முள்ள காலை சார் 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 என்ன சார், என்ன விஜய், இந்த படத்துக்கு டயலாக் நான் எழுதுகிறேன். நீ எப்படி டயலாக் எழுதுவேன், எழுதிருக்கியா? எழுதுறேன் சார், இது இந்த படத்தில் ஏதோ இருக்குது சார், ஐ திங்க் ஐ வில் டூ ஜஸ்டிஸ், நல்லா வரும் சார், ஏதோ எனக்கு சிக்னல் வருது, எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வரும், நான் எழுதுறேன் சார். டைம் இல்லைப்பா, ஷூட்டிங் டைம் ஆச்சு, எப்படி ஃபாஸ்ட்டாக எழுதணும், பண்ணுறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேணும். இப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காரு சொல்லி கொடுத்தா 5 டேஸில் ஃபுல் ஸ்கிரிப்ட் டயலாக் எழுதி கொடுத்தார். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ரஜினி சார் படம் பார்த்துட்டு இன்டர்வெல்ல சுரேஷ் தேடினார் என்ன சார், உங்கள் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன் சார், திரும்பி பார்த்துட்டு யார் டயலாக் அப்படின்னு கேட்டார். சார் பா விஜய் ஃபேபுலஸ். ஸோ தட் வாஸ் தி இம்பேக்ட். சத்யராஜ் சார் சீன் எடுத்து ஃபஸ்ட்டு டே காமெடி பண்ணிட்டு இருந்தார் இவங்களோட. திடீர்னு பேப்பரை பார்த்துட்டு யார் டயலாக் யார் அப்படின்னு கேட்டார் சத்யராஜ் சார். சார் பா விஜய், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன். ஏன்னா லைன்ஸ் எல்லாம் ஓஷோ இருக்கார், கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், எல்லாம் இருக்கார், என்ன இப்படி எழுதியிருக்காரு சொல்லி அவரை பாராட்டுறாரு. ஸோ டயலாக்ஸுக்கு வெயிட் வந்துடுத்து. லிரிக்ஸ் ஆல்ரெடி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ பா விஜய்ஸ் டயலாகுன்னு இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் பைட்ஸ் பார்த்தீங்க, எல்லா பைட்ஸ்லையும் டயலாக் ஊற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் பா விஜய் டிசர்வ்ஸ் அன் எக்ஸலண்ட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கிரேட் ஒர்க் பா விஜய். ஐ மீன் மியூசிக்கை எல்லோரும் லிரிக்ஸாக உங்களுக்கு தெரியும், பட் டயலாக் ரைட்டராக யூ ஷோட் ஒன் மோர் டைமென்ஷன் ஆஃப் யோர்ஸ். ஸோ வித்தவுட் சேயிங் எனி திங் மோர், ஒரு ஃபிலிமுக்கு டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டீம், மை ஃபிலிம் ஆக்டர்ஸ் டீம், எவ்ரிபடி டிட். ஆனால் இன்றைக்கி இந்த படம் அமேசானில் வேர்ல்டு வைடு போகும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு என்ன தெரியுமா? லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் டுடே வேர்ல்டு ஓவர் தே கோ த்ரூ சப்டைட்டில்ஸ். சப்டைட்டிலுக்கு ரேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரி டுடே. ஷீ இஸ் அமேசிங். நான் பிகினிங் எல்லா ஃபிலிமில் அவங்க தான். பல படங்கள் இப்போ நம்ம வேறு லாங்குவேஜ் படமெல்லாம் பார்த்து சப்டைட்டில் படித்தே நம்ம ஈவன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் நம்ம சப்டைட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சப்டைட்டிலுக்கு இல்லை சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவள் ஸ்லாங்கு நமக்கு புரியறதில்ல. ஸோ திஸ் இஸ் ஸோ குட் அண்ட் ரேக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அவங்க ரொம்ப எவ்ரி டைம் அவங்க ரொம்ப ரேர் ஒரு படத்தை பற்றி வெளியில் பேசவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதில் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. எனக்கு அப்பப்போ வாட் அ சாங், மை காட், வாட் அ ஃபிலிம், இது மட்டும் வரும் எனக்கு மெசேஜ். என்ன சொல்கிறேன், யூ ஐ வில் ஃபினிஷ் இட் அண்ட் டாக் டு யூ, ஐ வில் ஃபினிஷ் திஸ் அண்ட் டாக் டு யூ. பண்ண முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் வாட் அ ஃபிலிம், வாட் அ பர்ஃபார்மன்ஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் ரைட்டிங் திஸ். தட்ஸ் அ ஜாய். வென் ஒரு 100 படம் பண்ணிட்டு இருக்கலாம், பட் தெர் இஸ் ஒன்லி சம் ஃபிலிம் யூ வுட் கெட் தட் ஜாய். ஸோ இன் அ வே இட்ஸ் அ ஃபிலிம் விச் ஹஸ் won the hearts of everybody, the people, the press, everybody. Amazon, happy they have taken it. Go world over. Everybody will see the film. Everybody will really rave about the film. That's for sure. ஒரு
நல்ல படம் எடுத்ததுக்கு ஃபைனலி we will get the recognition which the film needs. வைஜி மகேந்திராஸ் எஃபர்ட், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ப்ரே he gets the national award. That's nothing. He deserves it. அண்ட் தேவாக்கு என்ன வேணால் அவரோட சினிமா கானா எல்லாம் சொல்லலாம், இந்த படத்துக்கு சம் ரெக்கக்னிஷன் ஃபார் his music I want him to get. Lovely work, especially all the other actors, Pa Vijay, everybody should be rewarded. Here Jayachandran has done the rewarding now. You have made us all happy. You brought us all together and gave us this happy moment. எல்லாருமே சத்யராஜ் சார், சுஹாசினி எல்லாம் ஃபோன் பண்ணாங்க, ஐம் சாரி we cannot come, but our good wishes, we are all happy. So thank you very much press, thank you everybody from the bottom of my heart. Charukesi will be the closest to my heart. I love you all. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். ஜெயச்சந்திரன் சாருக்கு வந்து முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அவங்க யூனிட் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் லகரி முருகன் சார் வந்திருக்காங்க, உங்களுக்கும். என்னுடைய டிபார்ட்மெண்ட் அது நம்ம. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா சாருகேசி நம்ம நண்பர்கள், பின்னாடி அமர்ந்திருக்கிற எல்லோருக்கும் ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் பீப்புள். இந்த ஊடகங்களும் ப்ரெஸ்ஸும் வந்து எங்களை ரொம்ப தூக்கி எங்கேயோ வச்சிருச்சு இந்த சாருகேசி படத்தால். எங்கே வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இது எப்படி வரப்போகுதோன்னு தெரிஞ்சு. ஆனால் பயந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. அதாவது எனக்கு ஒரு ஏக்கம், இவ்வளவு நல்ல நல்ல டான் படம், காமெடி படம், அந்த படம், இந்த படம், நிறைய படங்கள் 510 படத்தில் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சங்கராபரணம் வந்த நாள்லேருந்து ஒரு ஏக்கம் எனக்கு, எப்படி ஒரு படம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம வாத்தியார்கிட்ட கற்றுக்கினத கர்நாட்டிக்கை கொஞ்சம் காட்டலாமே மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஆசை. இவ்வளோ வருஷம் 37 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் சுரேஷ் கிருஷ்ணா சாராலையும் நம்ம மகேந்திரன் சாராலையும் எனக்கு வந்தது. அது அழகாக அருண் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை எடுத்து என்னுடைய கனவை நினைவாக்கி விட்டார்கள். தேங்க்யூ அருண், காட் பிளஸ் யூ. இந்த படம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா தான் எல்லா படமும், அந்த பக்கம் மோகன்லால் சார் படம், இந்த பக்கம் கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் படம், இங்கே சூப்பர் ஸ்டார் படம், கமல் சார், எல்லாமே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய சினிமா ஆசை, மியூசிக் ஆசை எல்லாம் நிறைவேற்றி வச்சவர். அதே போல் சாருகேசி இந்த கிளாசிக்கல் மியூசிக்கும் இது வந்து நான் செய்யலை, இது முழுக்க சரஸ்வதியே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து ப்ராக்டிஸும் இல்லை, வேறு படங்களெல்லாம் செய்கிறதுனால நடுவில் ஒரு தங்க மகன் என்று இதெல்லாம் வந்து கிளாசிக்கலில் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னுடைய கானா பாட்டில் கூட ராகம் இருக்கும், கானா சாங்கில் கூட ஒரு மெலடி இருக்கும், ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சிந்து பைரவி இது போலெல்லாம் பண்ணி தான் பண்ணுவேன். பட் என்னுடைய முழுக்க கிளாசிக்கல் ஆசையே இந்த படம் சாருகேசி எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இப்போ தான் தெரியுது, உழைப்புக்கு என்றைக்கும் ஒரு நல்ல பேரும் உழைப்புக்கு வெற்றியும் கிடைக்கும்னு இந்த படத்து மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோருக்கும் எனக்காக இருந்த எல்லாம் பா விஜய் அவர்கள்லாம் அப்படியே பல்லவியை இறக்கிட்டார், சொல்ல எழுதிட்டு இருந்தார். எல்லாம் இருந்தாங்க, வைஜி மகேந்திரன் சார், பா விஜய், சுரேஷ் கிருஷ்ணா சார், எல்லாம் மிருதங்கம், தவில், கஞ்சிரா, கடம் எல்லாம் கம்போசிங்லேயும் ரெடியாக இருந்து வாசித்தனால அந்த பாட்டுக்கு கலைமகள் எடுத்த உடனே அவள் தந்த வரம், கலைமகள் அவள் தந்த வரம், என்னாவினில் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம், அவள் தந்த வரம். அது மாதிரி எடுத்த முதல் பாடலே சாருகேசி ராகத்திலேயே அமைஞ்சது பெரிய விஷயம். அம்பாளுடைய அனுகிரகம். இந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி விழா மேடையை பார்த்தது இன்றைக்கி தான்.
அது சாருகேசி படத்தால் கிடைச்சது. அதுவும் ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து எனக்கு 71 அவரும் நானும் ரொம்ப நாடகங்களில் பழக்கம்தான். அப்போவே அவர் அற்புதமாக நடிப்பார். அவர் வந்து பிறவி கலைஞன். நான் 71 தான் நினைக்கிறேன் சம்திங். பிறவி கலைஞன். இது வந்து அவருக்கு ரொம்ப சாதாரணம் தான். அவர் சொல்லிக்கிறாரு ரொம்ப சிரமம், அதெல்லாம் சாதாரணம் இதெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் நடித்து எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்ட்டும், எல்லா டெக்னீஷியன், கேமரா, அவர் எடிட்டர் எல்லாம் அற்புதமாக இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்தி, இதில் நான் வந்து அனில் மாதிரி இதில் நான் சேர்ந்ததுனால எனக்கு அந்த பேர் கிடைச்சிது. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுனால அருண் ரொம்ப நன்றி. ஜெயச்சந்திரன் சார் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ 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 வெரி மச். அனைத்து ஊடக நண்பர்கள் மற்றும் அரங்கம் நிரம்பி அமர்ந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதல்ல திரு மதிப்புக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இவ்வளவு நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஒரு மனிதரை வாழ்த்துவது என்பதே ஒரு அரிதான நிகழ்வாக இன்று சமூகத்தில் இருக்கும்போது இவர் எல்லாரும் சேர்ந்து உண்மையாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை, அதுவும் தைரியமாக உங்கள் வயசை வேறு வெளியில் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க 45 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி. ஸோ 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வாங்க வாழ எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் சார்ந்தவங்க தான் இருக்கீங்க, கைத்தட்டலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கோச்சிக்க மாட்டார். அதற்கு இணையாக பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது மாதிரியே உண்மையிலேயே வந்து திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி விழாவில் மிகப்பெரிய பங்களிப்பு அருண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதற்கு பின்னால் இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ திறமைகள், இவ்வளோ அங்கீகாரங்கள் எல்லாம் இருந்த போதும் அந்த முதலீடு பண்ணுறத அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அது முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வலிமை அவருக்குள்ளே எங்கிருந்து இறைவனால் வழங்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அருண் உங்களுக்கு இந்த படத்தில் எவ்வளவு பொருளாதாரம் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். இனி அமேசான்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நீங்கள் என்ன முதலீடு பண்ணீங்களோ அதை விட ஒரு பெரிய லாபத்தோடு இந்த படம் உங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் நான் எப்போவுமே நம்புறது ஒரு உண்மையான உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. ஏன்னா நான் அடிக்கடி பார்க்குற இயற்கையாக நடக்கிற ஒரு விதி என்னென்னா, ஒரு பறவை தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்காக ஒரு பழத்தை சாப்பிட்டு யாருக்குன்னே தெரியாமல் அந்த பழத்தினுடைய விதையை தூவிட்டு போயிடும். ஆனால் அது கண்டிப்பாக அந்த பறவை தூவிய விதை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மழைத்துளியின் ஒரே ஒரு செயற்கையின் மூலமாக அந்த விதை துளிர்த்து முளைத்து மீண்டும் அதே மரமாகி அதே பறவைக்கு இடம் கொடுக்கும். இது இயற்கையோட விதி, இது யாரும் மாற்ற முடியாது. யாருக்குன்னே தெரியாமல் தூவப்பட்ட ஒரு விதையே முளைக்கும் போது இந்த இசைக்காக எடுக்கப்பட்ட இந்த சாருகேசி எப்படி முளைக்காமல் போகும்? கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்ட விருட்சமாகி உங்களுக்கு அதன் பலனை கொடுத்தே தீரும் நிச்சயமாக. ஸோ அதுக்கு தான் அமேசான்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ அதற்கு துணை இருந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பெரியோர்களை, இந்த படத்தில் பணிபுரிந்தவர்களையும் நன்றி சொல்வதுங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கொள்வது மாதிரி இருந்தாலும் கூட ஒரு 1-2 நிமிடங்கள் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். முக்கியமாக சமீபத்தில் நிறைய படங்களில் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும், இப்போ கருப்பு படத்தில் இப்படி பல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும் கூட சில படங்களில் எழுதும்போது நமக்கு நிறைய மீடியா பர்சன்ஸுடைய, அதாவது பத்திரிகை நண்பர்களே வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி நம்முடைய அந்த படத்தில் வேலை செஞ்ச விஷயத்தை பற்றி பாராட்டுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15 ப்ரெஸ் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தினுடைய வசனம் பாடல்களை பற்றி குறிப்பிட்டு பேசி வாழ்த்து தெரிவித்ததுங்கிறது எனக்கு சமீபத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷங்களில் நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு அபூர்வமான ஒரு நல்ல நிகழ்வு இந்த படத்தில் சாருகேசின் மூலமாக எனக்கு நடந்தது. இந்த படத்துக்கு வசனம் எழுத எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை என்னுடைய அபிமானத்திற்குரிய, கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருக்கும் போதிலும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் எனக்கும் நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் எப்போவுமே நண்பர்கள் மாதிரி தான். இளைஞனிலிருந்து ஆரம்பித்த அது ஒரு நட்பு. அதுக்கு முன்னாலே ஒரு படத்தில் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன். இருந்தாலும் 2 பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு நட்பு ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு அன்பு, அந்த நட்பு அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இந்த படத்தில் வசனம் எழுத நான் கேட்டேன். பாடல் எழுதிட்டு இருந்தோம். அப்போ தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் நான் நிறைய பாடல்கள் எழுதின போது இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, இல்லை எந்த பாட்டுமே
டியூன் கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் போய் உட்காந்து எழுதின பாட்டே கிடையாது. எல்லாமே ஆன் த ஸ்பாட், ஸ்டுடியோவில் எழுதின பாட்டு தான். எல்லாமே எப்படி எழுதின பாட்டுகள் தான் இதில் இடம்பெற்ற அத்தனை பாட்டுகளும். ஸோ அப்போ தான் சார்ட்டு முடிச்சுட்டு நான் சுரேஷ் சார்கிட்ட சொல்ல, இந்த படத்தோட டைலாக்ஸ் நான் எழுதுனேன் சார், வசனங்கள். அப்போ ஒரு சந்தேகத்தோடு தான் கொடுத்தாரு, இவனை என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கதை அந்த மாதிரி கதை. நான் வந்து ஒய்ஜிஎம் சார் அங்கே இருந்தார், அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே. இந்த படம் வந்து இது ஒய்ஜிஎம் சாருடைய மொத்தமே அவருடைய குடும்பம் தான். இருந்தாலும் அவங்க குடும்ப படம்னு கூட சொல்லுவேன் நான். அந்த அளவிற்கு வந்து இந்த படத்தில் அவர் ஒரு குடும்ப ஆட்சியை நடத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை சார், உண்மையை சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஈடுபட்டு அவருடைய துணைவியாராகட்டும், அவங்களுடைய மதுவந்தினி மகள், பேரன், இப்படின்னு 3 தலைமுறையிலும் அவருக்கு கூடவே இருந்து, அதுவும் இந்த கிளைமேக்ஸ் காட்சி நான் எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ பேரும் சுற்றி நின்று அவரை வியந்து பார்த்துட்ருப்பாங்க, ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் அந்த இடத்துல சுரேஷன் சார்கிட்ட கேட்டேன். அவர் உடனே எழுத கொடுத்தாரு. ஒரு 5 நாட்களில் நான் மொத்தமாக எழுதிட்டு போய் அந்த ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்களுடைய அசிஸ்டன்ஸு, கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்ட் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ நான் முடித்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது, அந்த எழுதும்போது எனக்கு நடித்த உடனே சத்யராஜ் சார் தான் ஃபோன் பண்ணார். விஜய் சார், இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து ஓஷோவும் ஜேகேவும் சேர்ந்து எழுதின மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு தரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம எழுதுனது ரொம்ப ஓவராக புகழ்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக கூட இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல 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 நம்ம ரொம்ப சிறப்பாக தான் எழுதிட்டோம் போல் இருக்கு, இறைவன் அருளில். ஏன்னா நம்ம மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்மளால் கிடையாது. அது கண்டிப்பாக வந்து ஒரு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஸோ நான் அதை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் குறிப்பாக வந்து சார், அந்த அந்த ஒரு எல்லா டைலாக்கும் நான் எழுதிட்டேன் சீன்ஸை. ஆனால் அந்த அல்சைமர் வந்து ஓஜிஎம் சாருடைய பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சீன் மட்டும் நான் எழுதவே இல்லை. அந்த எழுதும்போது எனக்கு பயமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நடந்தால் என்னடா ஆகும், அதை என்னால் எழுதவே முடியல. என்னால் அதை நான் தள்ளி வச்சு கடைசியில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுங்கிற இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, இது வந்து நம்ம வேறையா தனியாக உட்காந்து தான் எழுதணும், அதாவது நான் வேறு அது வேறு, ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அந்த சீனை எழுதணும். அப்புறம் அதை நடித்ததுக்கப்புறம் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒய்ஜிஎம் சார் வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு, அதாவது வசனம் பேசி பிரமிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க, சில காட்சிகளில் சைலன்ஸ்லேயே அவர் வந்து நடிச்சிருப்பார். அதுதான் மிகப்பெரிய நடிப்பு. பேசாமல் நடிக்கிறது தான் மிகப்பெரிய நடிப்பு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை ஒய்ஜிஎம் சார் அதுக்குள்ளே கொடுத்துருப்பார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏராளமான விதத்தில், அது பாடல் வரிகளாகட்டும், அது வசனமாகட்டும், இப்படி நிறைய வகையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பாராட்டுக்களை இந்த படம் பெற்றுக் கொடுத்தது. எனக்கு நான் நடித்த ரம்யா பாண்டியன்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்களிப்புகளும் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருந்தது. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நான் வந்து தேசிய விருதாக ஒரு தேசிய விருது வாங்கியிருந்தாலும், நான் தகுதியுடைய பாடலுக்கு வாங்காத தேசிய விருது மட்டும் 5 விருது இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ உதாரணமாக 7ஆம் அறிவு திரைப்படத்தில் இன்னும் என்ன தோழா, அது இன்னைய வரைக்குமே ஒரு பெரிய, அதுவும் நம்ம ஊரில் அவ்வளோ தமிழ் பாட்டு கிடையாது, அதை விட்டுருவோம். ஆனால் அயலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே இந்த பாட்டை நான் சிலோன் போகும்போது ஒரு 20,000 பேர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்திட்டு நான் வந்து இந்த பாடல் எழுத நம்ம வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக 20,000 பேர் மெழுகுவர்த்தியோடு வந்து இந்த பாட்டை பாடினாங்க, இன்னும் என்ன தோழா. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்த பாடல் போய் சேர்ந்ததை விட அந்த பாடல் வந்து உலகத் தமிழர்களுக்கு போய் சேர்ந்தது அதிகம். அந்த பாடலுக்கு உறுதியாக தேசிய விருது வரும்னு நான் நம்பினேன். எல்லாருமே சொன்னாங்க, ஹாரிஸ் சார்லேருந்து ஏஆர் முருகதா சார்லேருந்து எல்லாருமே. ஃபைனலாக தான் ஒன்றே தெரிஞ்சதுக்கு வரல. என்ன காரணம்னா அதுக்கு சரியான முறையில் அப்ளை பண்ணலை. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன், பார்த்தேனே உயிரின் வழியே, அந்த பாட்டு, இப்படின்னு ஒரு 5 விருது நான் எதிர்பார்த்த விருது. ஆனால் இந்த படத்துக்கு அருண் சார், நான் அதனால தான் மேடையிலேயே சொல்கிறேன், இதில் எல்லாருக்குமே க்ளீன் அதுவும் ரேக்ஸ் இருக்காங்க, அவங்க இருந்தனால பிரச்சனையே கிடையாது. நான் ரேக்ஸை பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துடுச்சு, அவார்டே வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ரேக்ஸ் வந்துட்டாங்க. ஸோ க்ளீனாக ப்ரொசீஜராக எல்லாமே நடந்துடும். அவங்கவுங்களுக்குரிய கான்ட்ரிபியூஷனுக்கு என்னென்னலாம் அதில் வந்து கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக இறைவனரோட கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸுடைய ஒரு படம் தான் இந்த சாருகேசி படம். இல்லைனா இது ஆரம்பித்து இது வந்து முடியுமான்னு தெரியாமல் இருந்தது, அதுக்கப்புறம் முடிஞ்சு இது வெளியாகுமான்னு தெரியாமல் இருந்தது, அது வெளியாகி இவ்வளோ பெரிய பாராட்டுகளை பெற்று சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு லேபிள்குள்ளே இந்த படம் வந்ததே ஒரு பெரிய சாதனை தான். ஸோ அதற்கு காரணமான ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் மிஸ்டர் அருண் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து, சுரேஷ் கிருஷ்ணா சார் எனக்கு வந்து ரொம்ப அபிமானத்துக்குரிய இயக்குனர். நீங்கள் மறுபடியும் சார் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கேன் நான், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் எத்தனையோ டைரக்டர்ஸ் உருவாகிறாங்க, அவ்வளோ பேருக்கும் ஏற்படுற ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும், நம்ம ஒன்றுமே இன்னும் செய்யலை
அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறத ததும்பி வழியிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் இயக்குனாலும் உங்களை இயக்குற சக்தி அதுதான். நீங்கள் எத்தனை ஹிட்ஸ் கொடுத்தாலும் அது எதுவுமே அவர் மைண்டில் இருக்காது. நான் இன்னும் அடுத்த ஹிட் கொடுக்கணும், அடுத்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அவரை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை தேவா சார்ட்டையும் நான் பார்ப்பேன். அவரெல்லாம் வந்து இந்த படத்தை கம்போஸ் பண்ண அழகெல்லாம் அப்படியே அவ்வளோ தூரம் அற்புதமான நிறையா சில பேர் என்னால் சொல்ல முடியாது. சொன்ன இந்த யூடியூப்லலாம் போய் அது இப்போ வேறு மாதிரி ஆகிடுது. அதனால் ஏன்னா ஆக்சுவலாக இன்னும் கேமரா இருக்கும்போது தான் நம்ம போய் பேசுகிறோம். கேமரா இல்லைன்னு வைங்களேன், நம்ம நிறைய உண்மை பேசலாம். ஸோ அது இப்போ பேச முடியாது. ஸோ நான் நிறைய இடங்களில் போகும்போது சில டியூனுகளுக்காக நான் உட்காந்துருப்போம். டியூன் வரல, டியூன் இன்னும் 2 வாரம் ஆகும், டியூன் அங்கே போனால் தான் வரும், இல்லை பாதி இங்கிருந்து வருது பாதி அங்கிருந்து வருது அப்படின்லாம் சொல்ல கேள்விப்படும்போது எனக்கு தேவா சாரெல்லாம் ஒரு கோயிலே கட்டணும்டா அந்த அந்த தெருவில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு ஹார்மோனியத்தை தொட்டால் அப்படியே 1000 டியூன் அப்படி வெளில வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். நீ எதை வேணால் எடுத்துக்கோங்கிற அளவுக்கு அப்படியே அள்ளி 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 கொடுக்குற ஒரு அட்சய பாத்திரத்தை ஒரு ஹார்மோனியமாக கலைவாணி அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய பாஷா டூர் வந்து இப்பயும் சார் மறுபடியும் எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. வயது அல்லது வந்து ட்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று சினிமாவுக்கு கிடையாது. நம்ம முடிவு பண்ணுறதா நம்ம ஓட்டத்தை, வேறு எவனாலையும் தடுக்க முடியாது. நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் எந்த பீரியட் வரைக்கும் இருப்பேங்கிறத. அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போடு இந்த படத்தில் வேலை செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறைய இந்த மாதிரி பல பெரிய படங்கள் பண்ணி இந்த மாதிரி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கணும். அதற்கு இறைவன் நிச்சயம் துணை இருப்பார். நன்றி, வணக்கம். வணக்கம், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரு கேசி டீம் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே சார். அண்ட் அருண் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் எப்போவுமே பரபரப்பாகவே சுற்றிட்டு இருப்பார், ஸ்கூலில் இருக்க ஒரு நாட்டி கிட் மாதிரி. ஆனால் ரிசல்ட் கொண்டு வந்துடுவார். ஸோ சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்ததுக்கு ஒரு பெரிய பில்லர். தேங்க்யூ சார். அண்ட் E5 என்டர்டெயின்மெண்ட் திருமலை சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார், நரேஷன்லேருந்து அண்ட் ஃபஸ்ட் ஷாட்டுக்கு அப்புறம் பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ பை மிஸ்டேக் சக்ஸஸ் மீட் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் சார். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளதான் நம்மளோட ஜேர்னின்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளவோ ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் உங்ககிட்ட இருந்து ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் படம் ரிலீஸுக்கு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு 4 லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன், அதுக்கு ஈடுனே எனக்கு கிடையாது. இது எனக்கு கரியரில் ஒரு ஸ்பெஷலான படம். அந்த லெட்டர் என்றைக்குமே என் லைஃப்பில் அது ஒரு ஸ்பெஷலான பிளேஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் இந்த படத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கற்றுக்குட்டியாக சுற்றிட்டு இருப்பேன். மானிட்டர் பக்கத்தில் சாரோட ஏடி மாதிரி உட்காந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவங்கெல்லாம் ஏன் அந்த ஸ்டேச்சரில் இருக்காங்க, லெஜண்ட்ஸாக ஏன் இருக்காங்கங்கிறது நான் மெயினாக கற்றுக்கிட்டது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட கான்வர்சேஷன் வித் த டைரக்டர்ஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸோட அண்ட் எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் YGM சாரும் சுஹாசினி மேமோடையும் இருக்கிற எனக்கு அந்த வில்லுப்பாட்டு சீன் என்னோடய ஃபேவரட் படத்தில். அப்போ வந்து சாரும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் டின்னர் டைம் கூட போகல, பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமும் மானிட்டர் முன்னாடியே சுரேஷ் சாரோட ரியாக்ஷன் தான் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்கும். அண்ட் அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. ஸோ லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அண்ட் YGM சார் உங்களோட 65 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பற்றிலாம் நான் பேசவே முடியாது. எனக்கு அதில் எந்த தகுதியுமே கிடையாது. பட் நான் வந்து வியந்து பார்க்குறேன். அண்ட் எனக்கு என்னோடய ஜென்ரேஷன் எல்லாருமே போய் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஒரு ட்ராமா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய கான்சர்ட்ஸ் போகிறாங்க, ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ் போகிறாங்க. பட் ட்ராமாவோட அட்மாஸ்ஃபியர் அந்த வேர்ல்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு லைவ் மியூசிக், லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் ஒரு 2 hours மேலே கண்டினியூஸாக அந்த பொசிஷன் பார்க்குறது, ஒவ்வொரு ஷாட்டுக்குமே நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது ட்ராமாவில் கண்டினியூஸாக அது இருக்குது. ஸோ நான் அந்த ட்ராமா பார்த்துட்டு என்னோடய கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அமிச்சேன், இதை போய் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பார்க்காமே நிறைய பேருக்கு தெரியாமல் போகுது. ஸோ கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இருந்தது சார். அண்ட் தலைவாசல் விஜய் சார், அவர் வந்து என்ன ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான், நீ பாண்டியம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு
ஒரு பாசமாக என்னை வந்து சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயம். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். என் ஃபேமிலியில் படம் பார்த்துட்டு வைஜிஎம் சார், தலைவாசர் சாருக்கு வந்து அவார்டு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா என் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. அண்ட் சத்யராஜ் சார் வெரி ஜெனரஸ்லி அப்ரிஷியேட்டட் மீ. ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டே ஒரு 15-20 மினிட்ஸ் பேசினார். தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ சுஹாசினி மேம் கிட்ட வந்து as a women-ஆ அவங்கக்கிட்ட ஒரு சாஃப்ட் சைட் அண்ட் ஸ்ட்ராங் சைட் ரெண்டுமே நான் பார்க்குறேன். அது பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அவங்களோட பர்சனல் கேரக்டர்லேயும் சரி, அதை அவங்கக்கிட்ட இருந்து நான் ஒரு டேக்அவேவாக எடுத்துக்கிட்டேன், ஒரு விமன் ஆர்டிஸ்டாக, ஒரு ஆக்டராக. அண்ட் விஜய் சார் எனக்கு வாயென்றதும் வருவான் பாட்டு இப்போல்லாம் 6 மணி ஆனால் எங்கள் அம்மா சாமி பாட்டு போடுறத விட அந்த பாட்டு தான் போடுறாங்க. அதை கேட்டாலே வந்து கடவுள் இறங்கி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பை யாசகம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து, நான் என்ற எண்ணத்தை தாண்டும் வரை அவனை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அன்பை யாசகம் கேட்கின்றான், அதை கேட்டால் அதை தந்தால் நேரில் வருகின்றான். அந்த மாதிரி நாங்கள் படம் அன்பாக சேர்ந்து எடுக்கும் போது கடவுள் ரோலில் சத்யராஜ் சாரும் அதை பாட்டு டைலாக் எழுதப்பா விஜய் சாரும் கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். அந்த பாட்டு தேவா சார் புல்லரிக்கிறது, கண்ணீர் வர்றது, இது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது நம்மளை மீறி வர ஒரு விஷயம். ஸோ அது வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங் அதுக்காகவே 2-3 வாட்டி தேட்டரில் போய் என் ஃபேமிலியிலே பார்த்தாங்க அந்த பாட்டுக்காகவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரிச்சர்ட், அவருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் மட்டும் இல்லாமல் பல ஃபேஸ் இந்த படத்தை வந்து அவர் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ராஜ் ஐயப்பா என்னோட கோ ஆக்டர், இன்றைக்கி ஃபங்க்ஷனில் உங்களை மிஸ் பண்ணுறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் co-actor. அண்ட் மது மேம் அண்ட் உங்கள் சன், நீங்கள் 3 ஜென்ரேஷன் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியை பார்த்து நிறைய ஜென்ரேஷன். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போ பார்த்தாலுமே நிறைய பேர் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸஸுக்கும் இருக்குது அண்ட் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ்க்கும் இருக்குது. அண்ட் அமேசான் போய் வேர்ல்டு வைட் போகுது. எனக்கு அதில் எக்ஸ்ட்ரா ஹாப்பி என்னென்னா, என்னோட இன்லாஸ் அவங்க ஹிந்தி, ஸோ பஞ்சாபி, ஸோ அதனால் அவங்க இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியும் மற்ற லாங்குவேஜில் வரும்போதும். ஸோ ப்ரெஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ரியா சார், பரஸ், எல்லாருக்குமே தேங்க்யூ. God bless you with everything. And happy Father's Day to all the lovely fathers who are sitting here. And இந்த சாருகேசி படம் வந்து இந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு சக்ஸஸ் மீட் நடத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. இதில் ஒரு சில படங்கள் நம்ம பார்க்கும்போது பர்ஃபெக்ட் காஸ்டிங் அப்படின்வாங்க. இந்த ஹோல் ஃபிலிமே வந்து ரைட் ஃப்ரம் த டெக்னீஷியன்ஸ் டு த ஆர்டிஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து நம்ம இங்கேருந்து வந்து நிற்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இங்கே சொல்லிக்க ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் டு சுரேஷ் சார், விஜய் சார், தேவா சார், எவ்ரி ஒன் இன் த டீம், ஒய்ஜி சார். அண்ட் இந்த ப்ரைம் வீடியோவில் இது போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஃபீல் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் டு ஹேப்பன் டு சினிமா லைக் சாருகேசி. பிகாஸ் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனில் ஐ திங்க் லிட்டில் மோர் தென் 40% இஸ் அபவ் 55-60. அந்த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் ஃபார் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது பர்சன்டேஜ். ஸோ இந்த 2 பேருக்கான ஒரு புரிதல் தான் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை, திஸ் வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இந்த ப்ராசஸில் நம்ம லைஃபினுடைய நிறைய நல்ல விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த வார்ம்த், டேக்கிங் கேர், இதெல்லாம் நம்ம வந்து கீழே போட்டுரும். நம்ம இன்ஸ்டா போட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுடைய ஒரு சக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் அதை வந்து நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய வேல்யூஸை மறுபடியும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல இந்த ப்ரைம் வீடியோவில் வரும்போது எவ்ரி ஒன் வில் வாட்ச் இட். அண்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து யோசித்து பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் 60+ இருப்பாங்க. அந்த விளிம்பில் இருந்துட்டு இருக்கோம் நம்ம, அல்சைமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ இல்லை டிமென்ஷியாவோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் டெஃபினெட்லி இட் வில் பி அன் ஐ ஓப்பனர் டு த OTT பிளாட்ஃபார்ம். அண்ட் ஐ எம் ஷுர் லாட் ஆஃப் reviews will be coming for this film, Suresh sir, for reminding that okay, what our parents undergo. Because kandipa எனக்கு 60 என்னும்போது எங்கள் அப்பா 95, he is still active and alive. ஸோ நாளைக்கு அவருக்கோ இல்லை நாளைக்கு எனக்கோ இங்கே இருக்கிற யாருக்குமோ வரக்கூடிய வாய்ப்பு no one can block it. ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனர். இருக்கிற நேரத்தில் நல்லபடியாக இருந்துட்டு, சந்தோஷமாக இருந்துட்டு, எந்த ஒரு பகை உணர்ச்சியும் இல்லாமல்
ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுவோமேன்றதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இட் வில் கோ டு த வைடர் ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டிரைவராக நான் வந்து ஐ திங்க் என்னுடைய வேலையை நான் அந்த படத்தில் பண்ணிட்டேன், ஒரு கேர்டேக்கராக. அண்ட் ஃபேமிலியே இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, வைஜி சார் ஃபேமிலி. இதில் ஆஃப் த ரெக்கார்ட் ஐ வில் டெல் யூ ஒன் திங். அவருடைய கேரவன், இந்த ஜெயராம் சார் சொன்ன மாதிரி அவருடைய கேரவன் ரூம் வந்து என்னுடைய பக்கத்து ரூம் தான். ஷார்ட் முடிச்சுட்டு வரும்போது சுதாம்மா வந்து போத் ஆஃப் தம் வில் ஹேவ் அ பிக் ஆர்கியூமெண்ட் அபவுட் நீங்களே அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, இல்லை நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் நாட் ஹியரிங் இட் கரெக்ட்லி. ஐ எம் நாட் சப்போஸ் டு ஹியர் இட் ஆல்சோ. ஸோ வெரி நைஸ் சுரேஷ் சார், தேங்க்யூ வெரி மச். அருண் அண்ட் காட் பிளஸ் யூ. சத்குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஜெயச்சந்திரன் சார். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் இயர் அஹெட். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. I think the best gift you've gotten today is that the success of this film is being celebrated on Father's Day. நான் காரில் வரும்போது அவருக்கு ஒரு ஃபாதர்ஸ் டே gift கொடுத்தேன். இங்கே வரத்துக்குள்ளே மறந்துட்டார், ஏன்னா சாருகேசியாவே மாறிட்டார். அதனால் he forgot I gave him the gift. ஏன்னா இப்போ திருப்பி ரம்யா விஜய் அங்கிள் வந்து ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு ரியாக்ட் பண்ணார். அதனால தான். ஸோ he's become சாருகேசி பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் மீட். இந்த படம் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் குழுவுக்கு, எங்கள் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் குழுவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு படம். ஏன்னா அடுத்த வருடம் எங்கள் குழு யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்ஸ் மேடை நாடகத்தில் விடாமல் 75 வருடம் ஒரு குழு மேடை நாடகத்தை இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் குழு. அடுத்த வருஷம் எங்களுடைய 75வது வருடத்தை நாங்கள் டச் பண்ணுறோம். 75 continuous years of live performance in theatre. ஸோ அந்த தருணத்தில் இந்த படம் எங்களுடைய மேடை நாடகம் சாருகேசி ஒரு படமாக மாறியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஓ வாட் அ கேர்ள் அப்படிங்கிற படம் அறிவாளி, அப்படி நாடகம் அறிவாளிங்கிற படமாக மாறிச்சு. பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற படம் தான் பார் மகளே பார் அப்படிங்கிற படமாக மாறிச்சு. கண்ணன் வந்தானுங்கிற நாடகம் கௌரவம்ங்கிற படமாக மாறிச்சு. பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற நாடகம் பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற படமாக மாறிச்சு. நான் என்ன அந்த 4 படத்துலேயும் நடித்தது எங்கள் அப்பாவோட அப்பா நாடகத்தில். ஆனால் சினிமாவில் 4 படத்துலேயும் நடித்தது நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் தான் அதில் ஹீரோவாக நடித்தது 4 படத்துலேயும். இந்த ஒரு படத்தில் தான் மேடையிலையும் சரி சினிமாலையும் சரி கதாநாயகனாகவே நடித்தது எங்கள் அப்பா சாருகேசிங்கிற இந்த படத்தில். அண்ட் நான் எப்போதும் சொல்கிறது தான், யூடியூப்புங்கிறதுனாலையோ மீடியாங்கிறதுனாலையோ நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா இந்த மாதிரி பல்லாயிரம் வேஷம் பண்ணிட்டாரு மேடையில். தேவா அங்கிள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த நடிப்பு அவருக்கு ரொம்ப சாதாரணம். மேடையில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வேஷம்லாம் லைவாக நடிச்சிருக்காரு எங்கள் அப்பா. அப்பு ஆல்ஃப்ரெட் அப்படின்னு ரூபாய்க்கு 3 கொலைங்கிற நாடகத்தில் லைவாக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அப்போ கிராஃபிக்ஸ் கிடையாது, முடி விழாது, கட் ஷாட் கிடையாது, ஆனால் நடிப்பார். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது மேடையில் அவர் கூட ரம்யா நீங்கள் பண்ண ரோலை நான் பண்ணியிருக்கேன். நான் தான் டாட்டர் இன் லா மேடையில். ஸோ ஆனால் நான் நடித்தது அங்கிள் பார்க்கல, சுரேஷ் அங்கிள் பார்க்கல, நல்ல வேலை. பட் மேடையில் இந்த ரோலை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் சீன் அப்பா டூ இதுக்கு மேலெல்லாம் நான் நிறைய ரோல்ஸ் அப்பா பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்கு மாநாடுங்கிற படம் வந்தபோது நிறைய பேர் அவர்கிட்ட சார் வேறு லெவல் நடிப்பு சார் அப்படின்னு. என்ன வேறு லெவல், இது நார்மல் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன் நான் இதை யோசித்தேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய கோபம். எங்கள் அப்பாவை ஒரு குணச்சித்திர நடிகராக சரியாக பயன்படுத்தவே இல்லை யாருமே. காமெடின்னு அந்த பக்கமே போயிட்டாங்க. தேங்க்ஸ் டு யுத்தம் செய், ஐ மஸ்ட் தேங்க் மிஸ்கின் சார் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஒரு யுத்தம் செய் ஒரு மாநாடு வந்தப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு குணச்சித்திர நடிகராக அவரால் நடிக்க முடியும் சினிமாலேயுங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறமா அதாவது பாஷாவுக்கு முன் பாஷாவுக்கு பின்னுங்கிற மாதிரி சாருகேசிங்கிற இந்த ஒரு சினிமா இஸ் அ லைஃப் டைம் ஃபிலிம் ஃபார் மை ஃபாதர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
எங்கள் அப்பாவுக்கு இனிமேல் அவர் கரியரில் சாருகேசிக்கு முன் சாருகேசிக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஃபார் யூப்பா. அண்ட் you're going to do much more, especially after this film comes on Amazon. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னா ஓடிடி அமேசான் இந்த படத்தை வாங்கியிருக்குங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய அப்சல்யூட் சக்ஸஸ். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்களே நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சா? ரிலீஸ் ஆகிடுச்சு. எந்த தியேட்டரில் ஓடுறதுன்னு கேட்கல, எப்போ ஓடிடிக்கு வருது, இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ஓடிடியில் படம் பார்க்கணுன்னு இருக்கிற ஆடியன்ஸஸ்க்கு திஸ் ஃபிலிம் வில் பி அ மாஸ்டர் பீஸ். டு சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள், யூ கேவ் அஸ் பாஷா. எனக்கு அது இப்போ கூட நானும் ரம்யாவும் தேவா அங்கிள் மேலே ஏறி வரும்போது அந்த மியூசிக் போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்களா இந்த வெறியெலாம் வந்துடும். அந்த அளவுக்கு வி கெட் கூஸ் பம்ப்ஸ் வென் வி ஹியர் தட் மியூசிக். யூ கேவ் அஸ் பாஷா, யூ கேவ் அஸ் ஆஹா, now you've given us Charukesi. Thank you for that amazing film and for tolerating 3 generations of the family and making the 3 of us act and not find fault with us and say okay, very good, continue. Thank you uncle, it's an honor to have acted in your direction for me and for my son. என் பையன் இந்த படத்தில் தான் சில்வர் ஸ்க்ரீனுக்கு அறிமுகமாகறான். அதுவும் அவனுக்கு என்ன ஒரு பிளெஸிங், அவங்க தாத்தாவோடைய ஃப்ளாஷ்பேக் சின்ன சாருகேசியாக என் பையன் அறிமுகமாகறான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அண்ட் தேவா அங்கிள் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து இந்த படத்தில் அவன் ஒரு 4 லைன் பாடவும் பாடியிருக்கான். அதனால் இது எனக்கு ஒரு பெருமை ஆஸ் அ மதர் அண்ட் ஆஸ் அ டாட்டர். நான் என்றைக்கும் சொல்கிறது தான், அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய நடிகன். மேடை ஏறிட்டால் அது பேய் பிடிச்சிரும். இப்போ நாங்கள் பண்ணுற நாடகமே பேயை பற்றின நாடகம் தான். அவருக்கு மேடை ஏறிச்சா அது மேலே அந்த வெறி வந்துடும். அதே வெறியோடு தான் இந்த சாருகேசி படத்துலையும் அவர் நடித்தார், எனக்கு தெரியும். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு சைலண்ட் அசோசியேட் டைரக்டர்னால் எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, சுரேஷ் அங்கிள் கூடையே உக்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரசனை. அவங்க ஹஸ்பண்ட் அப்படி நடிக்கிறாராம், அதை பார்த்து ரசித்த அதெல்லாம் நாங்கள் கண்கூட நான் பார்த்தேன் ஷூட்டிங் போது. இட் வாஸ் கிரேட் டு வாட்ச் தட். இந்த படத்தோட மியூசிக் பா விஜய் சார் சொன்ன மாதிரி 3 ராகங்களில் 3 படங்கள், சங்கராபரணம், சிந்து பைரவி, இப்போ சாருகேசி, 3 ராகங்களில் இசை சம்பந்தப்பட்ட 3 படங்கள் வந்திருக்கு. ஐ திங்க் அப்பாவுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா ஒரு சங்கராபரணம், சிந்து பைரவி வரிசையில் சாருகேசிங்கிற படம் வந்திருக்கு. நீங்களும் ஒரு மியூசிஷியன், யூ ஆர் அ ஃபெனாமினல் பர்கஷன் ஆர்டிஸ்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி உங்கள் மேடை நாடகத்தை பற்றி பல பேருக்கு தெரியாதோ அந்த மாதிரி உங்கள் பர்கஷன் பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சிந்து பைரவியோட பார்ட் 2 சஹானா டெலிவிஷன்லேயும் நீங்கள் தான் ஜேகேபியாக நடிச்சிங்க. இப்போ சாருகேசி, இது எல்லாமே ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். எங்கள் அம்மாவுடைய பூஜை, நீங்கள் எங்கள் அம்மாவுடைய பூஜை, எங்கள் அம்மாவுடைய எல்லா வேண்டுதல் ப்ரேயர்ஸ் தான் உங்களுக்கு என்றைக்குமே இது உங்கள் கூட நிறுத்தி வைக்குது. அண்ட் உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், எங்கள் தாத்தா பாட்டி, ஏன்னா இது ஒரு கலை குடும்பம், எங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடச்சிருக்கிற அந்த பிளெஸ்ஸிங். அண்ட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சித்ரா லக்ஷ்மன் அங்கிள் ஹூஸ் கம் ஹியர் டு celebrate this success with all of us. Lahari Music for taking up such a beautiful film. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் தேவா அங்கிள் இவ்வளோ அருமையாக, எனக்கு தேவா அங்கிள் கிளாசிக்கல் சூப்பராக போடுவாருன்னு தெரியும். ஆஹான்ற படத்தில் ஒரு 2 டுவெட், அதுவே அதுக்கு சான்றிதழ். அந்த அளவுக்கு கிளாசிக்கல் அவருக்கு பண்ண தெரியும். ஆனால் என்ன தேவா அங்கிளும் எங்கள் அப்பா மாதிரி தான் கானா பக்கம் தள்ளிட்டாங்க. இந்த படம் மூலியமாக உங்களுக்கு ஒரு அவார்ட் கண்டிப்பாக வரணும் அங்கிள், ஃபார் த கைண்ட் ஆஃப் மியூசிக் யூ டன் ஃபார் திஸ் ஃபிலிம். எங்கள் அப்பாவுக்கு அவார்டு வரணும்னு நானே சொன்னேன்னா உடனே அது இதுவாகிடும், கண்டென்ட் ஆகிடும் யூடியூப்பில். அதனால் நான் அதை சொல்லலை. லெட் காட் கிவ் திஸ் ஃபிலிம் வாட் திஸ் ஃபிலிம் டிசர்வ்ஸ். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். when God decides to give you, he will give you the best. We just have to wait. கடவுளுக்கு என்றைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். அது எங்கள் பெருமாளைய நாடகத்தோடைய டைலாக். அந்த நாடகத்துக்கும் தேவா அங்கிள் தான் மியூசிக் போட்டாங்க. அது ஒரு பெருமை. எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறையோட நாடகங்களுக்கும் தேவா அங்கிள் மியூசிக் போட்டிருக்காங்க. 4வது தலைமுறையை பாடவும் வச்சுட்டாரு. இது ரொம்ப பெரிய பெருமை. தேங்க்யூ அருண், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அருண் எங்களுடைய மேடை நாடகங்கள் எல்லாத்தையும் ஈரோடில் சுற்றி இருக்கிற 18 பட்டி கிராமத்துக்கும் கூப்பிட்டு போய் அந்த நாடகங்களை போட்டு விடுவார்.
அவர் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு லைக் வி வர் ஆல் டிஸ்கஸிங் திஸ் ஃபிலிம் இஸ் மோர் அன் ஓடிடி ஃபிலிம். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த ஃபிலிம் ஓடிடி மூலியமாக போனால் தான் போய் சேரும், தேட்டருக்கு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இல்லை, நான் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன அருணுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அருண், எங்கள் அப்பா மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த மரியாதைக்கு, நீங்கள் செஞ்ச இந்த ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஜெயச்சந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. E5 திருமலை சார், ஏன்னா எடுத்துட்டோம், குழந்தை பெத்தாச்சு, என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. அந்த நேரத்தில் E5 வந்து இந்த படத்தை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு, ஏன்னா we've had so many special shows and so many people have seen this film and press ஒட்டு மொத்தமாக ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் எந்த ப்ரெஸ்ஸும் கொடுத்து நான் பார்த்ததில்லை. நிஜமாகவே இன்றைக்கி இருக்கிற இந்த ட்ரோல் காலத்தில் ஏதாவது கண்டென்ட்டை வச்சு ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு ப்ரெஸ்ஸு, வெதர் இட் இஸ் பிரிண்ட் மீடியா ஆர் யூடியூப் ஆர் சோஷியல் மீடியா ஆர் சேனல்ஸ், 100% இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட ரிவ்யூ கொடுத்து IMDb ரிப்போர்ட்லாம் 9.5 அன்ஹர்ட் ஆஃப், 9.8 இஸ் அன்ஹர்ட் ஆஃப். I think people like Rex will understand the value of an IMDb report today. அதனால தான் அமேசான் வந்து மெயில் போட்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சொன்னது தான், சரக்கு இருந்தால் என்றைக்குமே விற்கும். உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா உலகமே தேடி வந்து அந்த திறமையை வந்து பாராட்டும். அது இந்த டீம் கிட்ட முழுமையாக இருக்குது. இந்த டீமில் நானும் நடித்தேன். இந்த பாஷாக்கு ஸ்டார்ட் கட் சொன்ன டைரக்டர் எனக்கும் ஸ்டார்ட் கட் சொன்னார் அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் அண்ட் பெருமை. நான் செட்டுக்குள்ளே வரைச்செல்லாம் நான் அந்த சத்தம் போட்டுக்கிட்டு தான் உள்ளே வந்தேன் மைண்ட் வாய்ஸில். ஏன்னா அதை கொடுத்த டைரக்டர் அவர், தட்ஸ் நாட் ஹிஸ் ஒன்லி கிளைம் டு ஃபேம், ஹீ இஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். அதனால தான் அவரால் வந்து அனந்தா அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான படம், சாய்பாபாவுடைய கதையை பற்றின ஒரு அருமையான படத்தையும் இப்போ தான் ரீசெண்டாக அங்கிள் கொடுத்தாரு. இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். அது இல்லைன்னா நம்மலாம் இல்லை. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்னென்னு காமிச்சிருக்கிற படம். சத்தியமாக ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி சொல்லிடுறேன், இந்த படத்தில் நடந்த மாதிரி நான் எதுவும் உங்களுக்கு செஞ்சிட மாட்டேன், என்றைக்கும் காப்பாற்றுவேன். ஐ எம் ஆல்வேஸ் தேர் அஸ் அ டாட்டர் ஃபார் யூ. அதில் எந்த மாற்று கருத்து மேலே. தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் சச் அ பிக் சப்போர்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் சாருகேசி. பாரத் மாதா கி ஜெய். மாலை வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். இதை விட மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த மாலை நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இங்கே நீங்கள் வந்திருக்கிறதே சாருகேசி படத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கின்ற ஒரு ஒத்துழைப்பாக தான் நான் பார்க்குறேன். நான் வந்து பல திரைப்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய படங்கள் கூட எல்லா விழாக்களுக்கும் நான் போனதில்லை. ஆனால் சாருகேசியை பொறுத்த வரைக்கும் இவங்க நடத்தின எல்லா விழாக்கள்லையுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இவங்க ஆடியோ ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரையிடாகட்டும், அதுக்கப்புறம் இந்த பாராட்டு விழாகட்டும், இப்படி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாடகம். இந்த திரைப்படத்தை 2 முறை பார்த்தேன். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த யூனிட்டே எனக்கு வந்து ரொம்ப என் மனதுக்கு நெருக்கமான ஒரு யூனிட்டு. இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸை வழங்கியிருக்கிறார் அப்படின்ற பாராட்டை உங்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒய்ஜி மகேந்திரன் 45 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நெருங்கிய நண்பர். அடுத்து வந்து இசையமைப்பாளர் தேவா. நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மதிக்கிற ஒரு நண்பர்னால் தேவாவை சொல்லலாம். அவரோட 2 படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. படங்களில் பணியாற்றலாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து பேசினதில் தான் அவருக்கும் எனக்குமான நட்பும் இணைப்பும் ரொம்ப அதிகமாச்சு. அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. இசையமைப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க, நான் இதை பல மேடைகள் சொல்லியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை பார்க்க முடியாது, நல்ல நண்பரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நண்பர் அவர். சுரேஷ் கிருஷ்ணா கடந்த ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏறக்குறைய என்னுடைய சகோதரர் மாதிரி தான் அவரை நான் பார்க்குறேன். இந்த டீமே ஒரு அருமையான டீம். இப்போ நானும் விமர்சகன் தான், நீங்கள் எல்லாருமே விமர்சகர்கள். நம்ம எல்லாரையும் தாண்டி இந்த படத்தை வந்து சத்யராஜ் அவர்கள் மிக அழகாக விமர்சித்தார். நானும் ஒரு பேட்டிக்காக சந்தித்த போது
இந்த படத்தில் எல்லாரும் நடித்ததை பற்றி ஒய்ஜி மகேந்திரனுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி இப்போ ரம்யா பாண்டியனை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருந்தார், பயந்துக்கிட்டே இருந்தேன்னு. அவங்க அசால்ட்டாக என்ன பிரமாதமாக நடித்தாங்க சார் அப்படின்ட்டு சத்யராஜ் என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி தான் நம்முடைய நண்பர் நம்ம இவருடைய ஒய்ஜி மகேந்திரனுடைய காரோட்டியாக நடித்தார்ல தலைவாசல் விஜய், அவரை பற்றி அந்த ரோல் தான் சார் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் தாண்டி இந்த வசனத்தை அப்படி பாராட்டினார் சத்யராஜ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை படங்கள் நடித்த அனுபவமுள்ள நடிகர். அவர் அந்த பாராட்டினது வந்து நான் நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக பார்த்தேன் விஜய்க்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவர் எப்படிப்பட்ட நடிப்பு நடிச்சிருந்தார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த படம் பிரைம் வீடியோவில் வந்து திரையிடப்பட போது விற்றுட்டாங்கன்ற ஒரு மகிழ்ச்சியை தான் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் இதனால் கிடைக்கக்கூடிய அந்த பணம் இல்லை, அதுதான் நம்ம முக்கியமாக நினச்சிக்கணும். ஏன்னா இந்த படம் எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னா எல்லாருக்கும் இந்த படம் போய் சேரணும். இந்த ஒய்ஜி மகேந்திரன் எப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும். தேவா கர்நாடிக் மியூசிக்கில் எப்படி ஒரு பாட்டை கொடுத்துருக்கார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். சுரேஷ் கிருஷ்ணா இது எவ்வளோ அழகாக இந்த ட்ராமாவை படமாக்கியிருக்கார் அப்படின்னு தெரியணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கனவும். அது எப்போ நிறைவேறும்? எல்லாரும் பார்த்தா தானே நிறைவேறும். எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா? அந்த பிளாட்ஃபார்மாக இந்த பிரைம் வீடியோ அமைந்ததுனால தான் இன்றைக்கி இந்த விழா. அதுதான் முக்கியமான நோக்கம். இதனால் கிடைக்கக்கூடிய பணத்தை தாண்டி எல்லாரையும் பார்க்க செய்கின்ற ஒரு வாய்ப்பு, அதுதானே முக்கியம். அதாவது நமக்கு எந்த கலைஞனுக்கும் படத்தை பார்த்து கிடைக்கின்ற பாராட்டு இருக்கு பாருங்கள், அந்த பாராட்டை இந்த பணம்லாம் பெற்று கொடுக்கவே முடியாது. அதான் உண்மை. இன்றைக்கு வந்து நிஜமாகவே ஒய்ஜி மகேந்திரன் போய் படுத்து தூங்கும்போது நிம்மதியாக தூங்குவார். என்ன இந்த பாராட்டு கிடைக்கிற சந்தோஷம். ஒய்ஜி மகேந்திரன் வந்து பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத விழாக்கள் கிடையாது. ஆனால் இந்த விழா நிச்சயமாக ஒரு நிறைவை அவருக்கு தரும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சொல்லும்போது இங்கே சொன்னார், ரேக்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விருதுகளுக்கு வந்து நிச்சயமாக பிரச்சனை இல்லைன்னு. எல்லாரும் எல்லாம் தப்பாக நினச்சிக்காது, ரேக்ஸ் வந்து எப்படியாவது விருதுகள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டுலாம் எல்லோரும் நினச்சிப்பாங்க. ரேக்ஸ் அவ்வளோ செல்வாக்குள்ள நபர் போல தெரியுது, இந்த விருதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. விருதுகளுக்காக படம் அனுப்பப்படும் போது நான் கூட இந்த தேர்வுக்குள்ள இருந்திருக்கேன். படம் பார்க்குறவங்களோட நிறைய பேருக்கு மொழி தெரியாது இல்லையா? அவங்க சப்டைட்டில் மூலம் தான் படத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சப்டைட்டில் சரியாக இல்லாமல் போனால் அந்த பாட்டெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? என்ன அழகான பாட்டு இருந்தால் கொஞ்சம் சுமாராக சப்டைட்டில் போட்டிருந்தா அந்த பாட்டுடைய தன்மையே போயிடாதா? அப்போ எப்படி பாட்டுக்கு அந்த விருது கிடைக்கும்? சரியான வசனத்துக்கு எப்படி விருது கிடைக்கும்? இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ரேக்ஸு. அதனால் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும். சேர்ந்ததுன்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு விருது கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் வந்து விஜய் சொன்னார். இந்த விழா வந்து நிஜமாகவே வந்து ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு விழா. இந்த விழாவில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும் ஒய்ஜி மகேந்திரனுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இயர் வந்து 2025 கிடச்சிது. ஸோ என்னோடய ஈவெண்ட் அண்ட் சினிமா ஜேர்னி ஒரு 20 இயர்ஸாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் மூவி என்ற ஒரு சைடில் வரல. ஒய்ஜி மகேந்திரன் சார் அண்டு பல்வேறு ட்ராமாக்கள், சாக்லேட் கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய ட்ராமாக்கள் அண்டு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் லைக் எஸ்பிபி சார், இளையராஜா சார், ஜெயசுதாஸ் அவர்கள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை வந்து கடந்த 20 வருஷம் வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து 2024 அண்ட் 2025 மிஸ்டர் அருண் ஈவன்ஸ் அவர் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட ஒரு பிரம்மாண்டமான ஷோ, ஒரு க்ளோஸ் டு 20,000 ஆடியன்ஸ் YMCAல பிளான் பண்ணியிருந்தார். சப்சிக்வெண்ட்டாக வந்து பிரபுதேவா அவர்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு, அதுவும் ஒரு 20,000 ஆடியன்ஸ் இன் YMCA நந்தனமில். ஸோ அது பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். தென் ஐ மெட் சுரேஷ் கிருஷ்ணா சார் இன் ஒரு ஹோட்டல். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒரு காஃபி, ஒரு மீட்டை. தென் அது முடிஞ்சோடனே மூவி வந்து பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே அடுத்த நாளே வந்து இந்த மூவி வந்து காமிச்சார். பார்த்துட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு, நல்லா வந்திருக்கு இந்த படம், ஓகே, முன்ன பின்ன இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு இது, கடைசியில் வந்து கண்கலங்கிற மாதிரி இருந்ததுன்ட்டு. நான் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்தேன். ரம்யா பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது சொன்னேன், நீலாம்பரி என்றது படையப்பால் ஒரு ரோல் வந்து இருந்தது.
அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்கள 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது சொன்னேன். ஃபாலோடு பை வந்து மூவியை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. அவர் விஜய் சாரோட இது பற்றி மட்டுமே நான் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேருக்கில் பேசியிருப்பேன். சத்யராஜ் சாரோட அந்த கேரக்டர், அந்த இது. இந்த மூவி வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வந்து E5, அருண் ஈவன்ஸ் அண்ட் மெட்ராசினி ப்ரொடக்ஷன்ஸ் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது வந்து ப்ரொமோஷனாக சேரணும். அதுக்கு உண்டான ஐடியாலஜி சுரேஷ் கிருஷ்ணா சார் அரைவ் பண்ணி தரணும். பேன் இண்டியாவில் வந்து இந்த மூவி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எப்படி இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது. எனக்கு என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா, இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் இதே பர்த்டே அன்னைக்கு எஸ்பிபி கார்டன் மதுரவாயில் ட்ரைலர் அண்டு ஆடியோ லான்ச் பண்ணோம். அண்டு அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து ஜூன் 12ஆம் தேதி இந்த மூவி ரிலீஸ் ஆகிட்டு அதோட சக்ஸஸ் மீட் அடுத்த பிறந்த நாளுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். ஸோ இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ என்னோட medrascityproperties.com என்ற ஒரு நிறுவனம் 2009 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ரீசெண்ட்லி ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து YG மகேந்திரன் சாரை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தேன். அவரும் வந்து அந்த ப்ராஜெக்டை இனாகுரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்டு இன்றைக்கி என்னோடய பர்த்டே இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டீம் மெம்பர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த தருணத்தில் நான் இன்வைட் பண்ணுறேன். அண்டு மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் திரு ஹென்றி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அப்புறம் வந்து கார்டியாலஜி டாக்டர் சொக்கலிங்கம் அவரும் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் 5 minutes வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. க்ரீன் ரூமில் இருக்கார். ஸோ ஒரு 5 minutes வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு பேசணுன்ட்டு. தென் ஃபாலோடு பை some of the celebrities and guests are invited. So thank you for this golden opportunity.